இந்த வாரம் வந்து ஏன் நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா கிரீன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த இது பார்க்கலாம். ETF இன்ஃப்ளோ நம்ம பார்த்தோம் போன வாரம்லாம் ஃபுல்லா கண்டினியூஸா ரெட்ல இருந்துச்சு. பட் லாஸ்ட் 1 வீக்கா எல்லாமே பிளாக். ஸோ தி இன்ஃப்ளோஸ் ஹேவ் ஸ்டார்டட் அகைன். எப்பெல்லாம் இன்ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகுதோ பிட்காயின் திருப்பி பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன்டு பிட்காயின் ஒன்ஸ் அகைன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ராக். ஸோ பிளாக் ராக்ல கிட்டத்தட்ட வந்து 440 கிட்டத்தட்ட 430 மில்லியனுக்கு வந்து இன்ஃப்ளோ நடந்திருக்கு. ஸோ இந்த மாசம் ஃபுல்லா வந்து அவுட்ஃப்ளோ வந்து 4 நாள்ல இந்த இன்ஃப்ளோஸ் கவர் பண்ணிடுச்சு. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். ஃபிடெலிட்டிக்குமே வந்து 127 மில்லியன் ஒரே நாள்ல வந்திருக்கு. ஆர்க்கு 88 மில்லியன் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து 17th, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி மண்டே நடந்த வேலை ஆக்சுவலா இது. ஸோ மண்டே வி ஹேட் வெரி குட் அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ. டியூஸ்டே வந்து வெறும் பிளாக் ராக்ல மட்டுமே 218 மில்லியன் வந்துருச்சு. அண்ட் வி ஹேட் 9 மில்லியன் ஆஃப் அவுட்ஃப்ளோ இன் ஆர்க். வெனஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா மார்க்கெட்ல யாருமே எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. தேர்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி பிளாக் ராக்ல 170 மில்லியன் இன்ஃப்ளோ அண்ட் ஓவரால் நெட் பாத்தீங்கன்னா 165 மில்லியன் இன்ஃப்ளோ. ஸோ இந்த இன்ஃப்ளோ வந்து அடுத்த வாரமும் நீடிச்சது அப்படின்னா அடுத்த வாரம் 90K 95K கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் லாங் அஸ் வி ஹேவ் கண்டினியூஸ் இன்ஃப்ளோஸ் வி வில் கோ அப். நீங்க இந்த வீடியோ கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ETF இன்ஃப்ளோஸ்ல நடந்தா ரெட்டாவே கண்டினியூஸா இருக்கும். தென் யூ ஹேவ் அ கண்டினியூஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் இன்ஃப்ளோஸ், ஃபுல்லா அவுட்ஃப்ளோஸ் அப்புறம் ஃபுல்லா இன்ஃப்ளோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கப்ப நீங்க வந்து கேன் பிளே த ட்ரெண்ட். சரிங்களா? Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.